இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரவுண்ட் நெக்கில் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரவுண்ட் நெக்னாவே நம்ம ஈஸியாக ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து கற்றுக்கலாம். இப்போ எப்பயும் போல் 2.5 இன்ச்சில் கொஞ்சம் வளைவாக மட்டும் எடுத்து ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னாலும் நீங்கள் ரவுண்டில் நெக்கில் போட்டுருங்க. நான் கொஞ்சம் வளைவாக போட்டிருக்கேன். அளவு ப்ளவுஸ் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக சாரியோட கலரை இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுக்கலாம். முக்கோணமாக மடிச்சுட்டு அதை இன்னொரு மடக்கும்போது உங்களுக்கு ஒரு பூ சேஃப் வரும். முக்கோணமாக மடிக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் மடிச்சுட்டு இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். ஏன்னா ஒரு டிசைனை வச்சே நம்ம ஒரு 4-5 டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்ம அதை வச்சே நம்ம தைச்சிடலாம். இப்போ வந்து கிராஸ் பீஸில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு கிராஸ் பீஸ் வந்து எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி 1 by 1 ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம தச்சு திருப்ப போகிறோம். இது வந்து இன்னொரு டிசைனுக்கு. ஒவ்வொரு டிசைனுக்கும் நம்ம வீடியோ பார்த்து தான் தைக்கணும்லாம் கிடையாது. நம்ம அதை ஒரு தடவை ஒரு டிசைனை நம்ம நல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த டிசைனை வச்சே நம்ம ஏகப்பட்ட டிசைன் வந்து ஈஸியாக பார்த்த உடனே தைச்சிடலாம். அந்தளவுக்கு வந்து ஈஸியாக ஆயிரும் டிசைன் ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு. நம்மளுக்கு பார்க்கும்போது தான் இந்த டிசைன் நம்ம தைக்க முடியுமா அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு தடவை நீங்கள் தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா ஒரு இமேஜை பார்த்தாலே என்னால் தைக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இப்போ தைச்சி திருப்பிட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு நம்ம திருப்பிக்கலாம். ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து அவங்க ஒவ்வொரு டிசைன் வீடியோ போடும்போது நீங்கள் பார்த்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம தைச்சி திருப்பிட்டோம். ரெண்டு இன்ச்சு அளவு வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2.5 இன்ச்சில் முக்கோணமாக மடக்கி ஒரு டிசைன் ரெடி பண்ணோம். இது வந்து 1.5 இன்ச்சு பீஸில் நம்ம தச்சு திருப்பிட்டு நம்ம 2 இன்ச்சு பீஸ் அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த 2 பீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ரவுண்ட் நெக் கட் பண்ணி வச்சுருந்ததை நம்ம தச்சு திருப்பிக்கலாம். இப்போ எப்பயும் போல் நம்ம நார்மலாக லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இது ஃபுல்லாக நம்ம தச்சு திருப்பிக்கலாம். டிசைன் ப்ளவுஸ் நீங்கள் தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் வந்து நிறைய வருவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் நம்ம டிசைன் ப்ளவுஸ் ஒவ்வொருத்தவங்க தைச்சி நம்ம போடும்போது இது எங்கே தைச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் கேட்கும்போது நம்ம போய் சொல்கிறத விட நம்ம ப்ளவுஸை வந்து போட்டுட்டு அவங்க வந்து இது யார் தைச்சாங்கன்னு கேட்டுட்டு வந்து வரவங்க வந்து நிறையா பேர் வருவாங்க. ஏன்னா நம்ம போய் சொன்னோமா அப்படின்னா வரமாட்டாங்க. நம்ம ஒரு ப்ளவுஸை வந்து நல்லா நீட்டாக நம்ம தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே தன்னால் நம்மள்ட்ட தேடி வருவாங்க கஸ்டமர் புறம். இப்போ தச்சு திருப்பிட்டு அது மேலே நம்ம அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம ஒருத்தவங்க தைக்க தெரியலனா கூட பரவாயில்ல, ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வந்து இவ்வளோ தானான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு வந்து ஈஸியான முறையில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ எப்பயும் போல் நம்ம லைனிங் ஃபுல்லாக நம்ம அடிச்சிட்டோம். இப்போ கீழேயும் நம்ம எப்பயும் போல் மடக்கிக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு தைச்சிட்டு தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு நெக்கை மட்டும் தனியாக நம்ம டிசைன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மேலே இன்னொரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் இந்த மாதிரி டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக எந்த அளவுக்கு நம்ம வச்சு அடிக்க போகிறோமோ இந்த மாதிரி வச்சு குறிச்சிக்கலாம். நான் 1 இன்ச்சு கேப்பு விட்டு நான் வரைஞ்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் நெருக்கமாக வேணுனாலும் வச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் தள்ளி வைக்கணுனாலும் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம்தான். இந்த மாதிரி அளவுகளை நம்ம குறிச்சிட்டு தைக்கும்போது அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போ அந்த குறித்த இடத்துலையே இதை ஃபுல்லாக நம்ம வச்சு அடிச்சுக்கலாம். அந்த 1.5 இன்ச்சு பீஸை எடுத்து நம்ம தச்சு திருப்பி இருக்கோம் பார்த்திங்களா, அந்த பீஸை வந்து 2ஆக மடக்கிட்டு நம்ம உள்ளே குடி வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ ரவுண்டில் ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டே வரலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி நான் மடக்கிறேன் அப்படின்னு. ஃபுல்லாக உங்களுக்கு தைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக தைச்சிட்டோம். இன்னொரு டிசைன் வைக்கிறதுக்காக 1 இன்ச்சு கேப்பை விட்டுட்டு இந்த மாதிரி நான் ரவுண்டை வரைஞ்சிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வரைஞ்சிட்டே தையுங்க, அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பூ மாதிரி ரெடி பண்ணி வச்ச இந்த பீஸை வந்து அந்த 1 இன்ச்சு நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது மேலே வச்சு நம்ம கரெக்டாக அடிச்சுக்கிட்டே வரலாம். ஃபுல்லாக உங்களுக்கு அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக நம்ம வச்சு அடிச்சிட்டோம். இப்போ இந்த பிசுறுலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிசுறுலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக இது மேலே லேஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணிடலாம். அந்த ரவுண்டு சேஃப் வந்து கரெக்டாக நம்ம வச்சு ஊசி நிப்பாட்டி திருப்பணும், அப்போ தான் வந்து அந்த சேஃப் வந்து கரெக்டாக இருக்கும். லேஸை வந்து நீங்கள் இழுக்காமல் கொஞ்சம் லூஸ் விட்டுட்டே தைச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த வளைவு சேஃப் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் தைக்கும்போது லேஸை வந்து இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த வளைவு சேஃப் வரும்போது உங்களுக்கு அந்த இடத்துல தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே லேஸை வந்து கொஞ்சம் லூஸாக விட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணும். தைச்சிட்டு அங்கங்கே லைட்டாக அந்த பிசுறு மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்ம தெரியாமல் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கயிறு மாதிரி நம்ம கோர்க்க போகிறோம். இந்த குட்டி குட்டி பீஸாக நம்ம மடக்கி வச்சதில் ஃபுல்லாக நம்ம கயிறு வச்சு கோர்த்துட்டு அதை நாட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி கட்ட போகிறோம். தைக்காமையவும் இது ஃபுல்லாக நம்ம கோர்த்துட்டு இந்த சைடு வர வரைக்கும் கோர்த்து அப்படியே நம்ம நாட் கட்டுற மாதிரி கட்டிக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ கயிறை இந்த மாதிரி என்னால் இழுத்து விட்டுட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து முன்பகுதி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இந்த கல் ரோல் வச்சு நம்ம அடிக்கிறதுக்காக இது எப்பயும் போல் நம்ம கல் ரோல் நம்ம தைச்ச பின்னாடி கூட அடிச்சுக்கலாம். நான் 2 பீஸாக நம்ம கட் பண்ணி அடிக்க வேணாம் அப்படின்றக்காக முன்பகுதிக்கு வேணும் அப்படின்றக்காக நான் அந்த இதில் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு இந்த கல் ரோல் கொடுத்து அடிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு அடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.